ராஜேஸ்வரி, பரமேஸ்வரி, புவனேஸ்வரி, முச்சந்தியில் கண்டெடுத்த ஜெகதீஸ்வரி, நல்வாழ்வு தருவாயடி, சிந்தாமணி, சூடாமணி. சூடாமணி என்னடா கைய கட்டிட்டு நிக்கிற? கும்பிடுறா, இத வச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம். ஆமா, இது பெரிய தங்க நகை. எவன்டா தருவா ₹1,00,000 இதுக்கு? வச்சுன்னா என்ன மார்வாடி கடையில வச்சுன்னு அர்த்தம்? அடக வைக்கிற புத்தி உன்னை விட்டு போவாத. வச்சுன்னா கையில வச்சுக்கிட்டு பெரிய பெரிய ஹோட்டல்ல பெரிய பெரிய ப்ரோக்ராம்ல வச்சு லட்ச லட்சமா சம்பாதிக்கலாம் சொல்றேன்டா. கும்பிடுறா, அவளையாடா கும்பிடுற, இத கும்பிடுறா. கிட்டார் ஆண்டவனே, எங்களை நீ கூட்டிக்கிட்டு போற ஒவ்வொரு விழாவும் கல்லடியா விழணும், வைர விழாவா மாறணும். ஆமா ஆமா. எனக்கு ரொம்ப நாளா கத்துக்கணும்னு ஆசைதான். இன்னைக்கு நல்ல நாளா இருக்குது இல்ல, இன்னைக்கே ஷூட்டிங் கத்துக்க ஆரம்பிச்சிடலாமா? ரொம்ப கத்துக்க ஆசைடா, கத்து கொடுங்கடா. ஏண்டா கத்து கொடுக்கலாமா? டேய், அவங்க வீட்டுல வேண்டுதலுக்குன்னே வச்சிருந்த உண்டியலை உடைச்சாந்து காசு கொடுத்தவன் கத்து கொடுத்தாங்கடா. ஏண்டா உண்டியல் தாமோ கத்துக்கிறியாடா? இது உட்கார்ந்து வாசிக்க வேண்டிய வாக்கியம்டா. படுத்துட்டா எழுந்துரு. நீங்க தான் என் குரு. குருன்ற குருதர்ஷனிங்க கடவுரம் பாத்தியா? கிருதா எடுக்கவே காசு இல்ல அவங்கிட்ட. இவன் எங்க தர போறான்? உங்கள யார் குரு? நான் தான்டா. ஏன்டா பிரிக்கிற? அவன் கு, நான் ரு, 2 பேரும் சேர்ந்ததுதான் குரு. கொண்டா தட்சிணை ₹5 தானே இருக்குது. எதே இஷ்டம்டா குடுற. இந்த பாரு, முத பாட ஆரம்பிக்கிறான், பிள்ளையார் மேல பாடுவான். நீ வாசிடா. இந்த பாரு, நான் பாட்டு சொல்லி கொடுப்பேன், நீ தொடையில தாளம் போட்டுக்கிட்டே பாடணும். புரியுதா? ஆமா, ஏன் தொடையில தாளம் போடணும்? வேற எங்க போட போற? வயிற்றுலையா? அது ட்ரெயின்லடா. பிச்சைக்காரன் பாடுற மாதிரி இருக்கும். அறிவு வெட்டவன பாடுற மாதிரி பாடணும்னா தொடையில தான் போடணும். அப்பதான் பாடுறவனே தூங்காம தன்னையே தான் எழுப்பிக்க முடியும். பாடு. தேங்காய் பால் இருக்கு. எதுடா? அவன் வாயில புண்ணு போட்டுருக்கு. என்னடா பல்லுல தான் மாட்டிருக்க. புச்சி வேணும். அறிவு கட்டவன வா தாப்பி சொல்றா. என்னடா உன் வாய் தானடா, தொடர்ந்து சொல்ல. பா தா பி சொல்லு. 3 வாட்டி சொல்றா. வா மாத்திர சொல்றா. மாத்திர 3 வாட்டி சொல்லு. வா 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 வா. வந்துட்டான். எவன் வரக்கூடாதோ அவன் வந்துட்டான். அட தோசி பைய உள்ள ஈஸ்வரன் பிள்ளைய கூப்பிடுறானா ஈட்டிக்காரனை கூப்பிட்டு இருக்கிறேன். அது ஒண்ணுதான் இருக்கு. போடாதீங்க. என்னங்கடா இது? குருன்னு உங்க கால நான் விழுந்தா அவங்க கால நீங்க விடுறீங்க. நாங்க வெறும் குரு, இவரு குரு தேவன். எத்தனை தட்சணை தெரியுமா வாங்குறாரு? உட்கார்ந்த இடத்துலயே எத்தனை மெடல் வச்சிருக்காரு? வெள்ளி கூஜா, வெள்ளி டம்ளர், வெள்ளி சொம்பு, அண்டா குண்டா சேல ரவிக்க. பந்தயத்துல ஜெயிக்கலடா, அடையில வட்டி தேவன். நம்மள கிண்டல் பண்றான். நம்ம கொடுத்த பணம் பூரா கொடுத்தாதான் உன்கே இதை கொடுப்பேன். இப்போ சாப் ரோட் மேலே போறான். விடியா மூஞ்சி. எந்த நேரத்துல நீ சிஷ்யனா வந்து சேர்ந்தியோ இருந்த பொருளே போயிடுச்சுடா. இப்ப எதை வச்சு கத்துக்கிறது? வச்சுக்காதரா. இவனே போய் பணம் கொடுத்து வாங்கியாந்து கொடுத்துலாம்டா. இவனா கிழிப்பா. டேய், என்ன கொஞ்சம் நம்புங்கடா. அப்படியே என்கிட்ட பணம் இல்லாட்டியும் எங்க அம்மா ஜீரோ டப்பாக்குள்ள இருக்கிற அத்தனை காசையும் நான் திருடி கொண்டு கொடுத்துடுறேன். அது பத்தாட்டி எங்க தாத்தா தலாணி கடையில கத்தையா நோட்டு வச்சிருக்கிறாரு. ஒரு பெரிய குச்சியில கோந்த தடவி ஒன்னா நீட்டி ஒட்டி ஒட்டி எடுத்துக்கொண்டு கிட்டார வாங்கி கொண்டு கொடுத்துறான்டா. ஏண்டா நீ அதே பழகலாமே, இதையும் பழகணும்ன்ற? சும்மா நீ கூட கண்டு போய் எடுத்த. தேங்க் யூ. கோந்து வேணா? பை பை. சீக்கிரம் கொண்டாப்பா. நாளைக்கு எங்க வீட்டுல பார்ட்டி தெரியுமே வந்துடுறோம். எல்லாத்தையும் முன்கூட்டியே தெரிஞ்சு வச்சிட்டு இருக்கீங்களா? இந்த வீட்டுல நடக்கிற விஷயம் ஒண்ணு கூட நாங்க தெரிஞ்சுக்காம இருக்க முடியாது. லிப்கிஸ் கூட தெரியுமே. நான் வரேன். நீ மாறி பார்த்த? நீயும் மாவா? ஏடா நீமா பார்த்த? ஆமா, இது என்ன நீங்க சீட் ஆடுறீங்களா பல்லாங்குழி ஆடுறீங்களா? 2 காடை போடுறீங்களா சார்? சார், எனக்கு சீட்டாட்டமே பிடிக்கல சார். எப்படி பிடிக்கும்? கண்ணுதான் எங்க இருக்கு, மனசெல்லாம் எங்கேயோ இருக்கு. பாபுனா வாங்கன்னு சொல்லிட்டு வரதுக்கு உனக்கு இவ்வளவு வேறமா? நல்லா 4 பேரை கூப்பிடுறது சீட்டாட்டம் மாதிரி இல்ல. இந்தாங்க, அங்க சரஸ்வதி குழந்தை என் கைமா கஷ்டப்படுது. கொஞ்சம் போனீங்கன்னா நல்லா இருக்கும். ஐயோ பாவம். ஆமா, இனி ஆட்டம் சுவாரஸ்யப்படாது. நான் வர்றேன். நாளைக்கு ஆடும். அப்பா போற ஒழிஞ்சு. உன்னோட கெட்டிக்காரத்தனம் தான். அப்படியா? இருங்க, இப்ப அவரை கூப்பிட. வேண்டாம். என்ன புவனா அது? புவனா, புவனா.
இந்தாமா புவன, நீ வீட்டுக்கு வந்தாலும் வந்த என்னன்னா அவசியம் வந்து வச்சிருக்கோ தெரியல. நீ வந்துட்டு போனதுல இருந்து உன்கிட்ட தான் வருவேன்னு ஒரே அடம் பிடிக்கிறான். இந்த இவனை புடி, எனக்கு ஒரு வண்டி வேலை இருக்கு, நீ ஆச்சு இவன் ஆச்சு ஏதாவது பண்ணிக்கங்க, நான் வரேன். புடி இந்தாங்க, இந்த பாரு புவனா, பால்லாம் நிறைய குடிச்சுட்டான், இப்ப கொண்டு விடாத, கொஞ்சம் மெதுவா கொண்டாந்து விடு. எங்க உங்க வீட்டுக்காரர் இருக்கானா? ஆபீஸ் போயிருக்காரா? போட்டு போட்டு பாத்து. ஐயோ வேண்டாம். அம்மா தென்னியெல்லாம் போட்டு வச்சுட்டேன், நான் கீழ் வீட்டுக்கு போயிட்டு வரேம்மா. சாப்பிடலாமா? ஓ சாப்பிடலாமே. சரஸ்வதி, அப்பா இன்னைக்காவது இட்லிய போட்டேன், சப்பாத்தி மறந்துட்டியா? பைய அப்புறம் பாரு எத்தனை வைக்கிற. சொன்ன மாதிரி என்ன நினைச்சுக்கிட்டியா? ஏன் சாப்பிட விடு, முறைக்க கண்ணை குத்தி விடுவேன். கிருஷ்ணா சாப்பிடு, சின்ன பையா சாப்பிடா. இட்லி போட்டிருக்கு முழிக்கிறானுங்க. அட பாவிங்களா, அவ இட்லி போடுறதே கஷ்டம், ஆசையா சாப்பிடலாம்னு போனா அவசரம் பிடிச்ச மாதிரி சாப்பிட மாட்டானுங்க போட்டிருக்க. ஐயோ ஐயோ, அசிங்கம் பிடிச்சா பயலுங்க. இந்த பயல கொடுத்துறா இருக்க வீட்லயே இருக்கக்கூடாது, முதல்ல வீட்டை காலி பண்ணணும். தொண்டை அயோக்கிய பசங்களா, நாக்க வலிக்கிறீங்களா இல்ல நாக்க புடுங்குறீங்களா? யோ நாங்கெல்லாம் பல்ல விளக்கிட்டு தான் திம்போம். நான் என்ன விளக்காம சாப்பிடுறேன்னா? இந்தாயா நீ சாப்பிட்டுட்டு அப்புறம் விளக்குவ. நீ பல்லாயா விளக்குற, பாத்திரம் எல்லாம் விளக்குற, புடவை வேற துவைக்கிறேன். பாத்திரம் விளக்குவேன், புடவை துவைப்பேன், சமையல் பண்ணுவேன். அதை பத்தி கேட்கறதுக்கு நீங்க யாரா? கொண்டாடி போயிருந்தவன, கொண்டாடி போயிருந்தவன். அயோக்கிய பசங்களா, உங்க ரெண்டு பேரும் இந்த கட்டடத்தை விட்டு வெளியேற்றல. என் பேர் ஏகாம்பரம். அசிங்கம் பிடிச்ச பையனுக்கு. ஓகே, இந்த ஐட்டம்ஸ்லாம் நான் ஆபீஸ்ல இருந்து ஆர்டர் கொடுத்துறேன். சாயந்தரம் வரத்துக்குள்ள பார்ட்டிக்கு டீ கார்டு ட்ரெஸ் பண்ணி ரெடியா இருக்கும். என்னங்க என்னங்க கத்தி சொல்ல. தேங்க்யூ. இந்தாங்க. என்னங்க கொஞ்சம் இருங்க. சோனா, நாம ரெண்டு பேரும் ஒன்னே ஒன்ன மறந்துட்டோம். என்னது? என்னதா? பார்த்து வரப்பான நீங்க யாரு? அந்நியன் இல்லை, இந்தியன் தான். பயப்படா. நீங்க நீங்க எப்படி வந்தீங்க? எதுக்காக வந்தீங்க? தவறா நினைக்க வேண்டாம். என்னுடைய பொருள் ஒண்ணு இங்க இருக்கு, அதை வாங்கத்தான் வந்தேன். உங்க பொருள் இங்க இருக்கா? ஆமா, 6489 ஃபியட் கார் உங்களுக்கு தானே? ஆமா. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில என்னுடைய கிட்டார் வாத்தியத்தை அந்த கார்ல வச்சுட்டு வந்துட்டேன். அதை கொடுத்துருங்க. என்ன கிட்டார் வாத்தியமா? ஆமா, என்னுடைய வாழ்க்கையே அதுலதான் அடங்கி இருக்கு. அது உங்களுக்கு பிரயோஜனப்படாது. தயவு செய்து அதை கொடுத்துருங்க. அத பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. அவரும் வீட்டுல இல்ல. போடுங்க போடுங்க. அடே அப்பா, பார்வைக்கு அடக்கமா சாது மாதிரி இருக்கு, ஆனா சாமர்த்தியமா பேசுறேன், அப்படித்தானே? உண்மையை சொல். உண்மையை சொல்றீங்க. அந்த வாத்தியத்தை பத்தி எனக்கு ஒண்ணுமே தெரியாது. முதல்ல வெயிட் பண்ணுங்க. ஒண்ணுமே தெரியாதா? அந்த கிட்டாருக்குள்ள இருக்கிற ரகசியத்தை புரிஞ்சுக்கிட்டு என்ன ஏமாத்த பாக்குறேன், அப்படித்தானே? எங்க கிட்டார்? அனாவசியமா பேசாதீங்க. இப்ப நீங்க வெளியே போக போறீங்க இல்ல சத்தம் போட்டு ஆட்களை கூப்பிட்டுமா? என்ன மிரட்டுற? மரியாதையா கொடுத்து இல்ல என்ன நடக்கும் தெரியுமா? எனக்கு இதயமே கிடையாது. எது வந்தாலும் சரி, எது காஞ்ச மாட்டேன். எங்க வச்சிருக்கேன் சொல்லு சொல்லு.
இந்தப்பா என்னப்பா இங்க பாரு இங்க பாரு. ஐயோ நீ இறந்துட்டியா? நான் ஒண்ணு கொல்லலப்பா, சும்மா மிரட்டத்தான் கத்தி எடுத்தேன். அது கூட தானாதான் என் கையில கிடைச்சது. நீ என்ன இழுத்தப்பா, அதுல தடுமாறி போய் நீயான கத்தியில மோதிக்கிட்டு கையில கத்தி இருந்தது. நீ பார்க்கலையா? நீ ஏப்பா என் வீட்டுக்கு வந்த? என்ன கொலகாரியாக்கவா வந்த? உனக்கு எனக்கு என்னப்பா விரோதம்? நிச்சயமா சொல்றேன், உன்னை கொல்லணுங்கிற நினைப்பு எனக்கு கிடையாது. இந்த பாவம் எனக்கு சேராது சேராது.